பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு, கருவேப்பிலையே போட்டாச்சு. சரியா? நல்லா போட்டு நல்லா வணக்கியாச்சு. எப்படி நல்லா வணக்கியாச்சு. வணக்கி எடுத்துட்டோமா? நல்ல வெங்காயம் வந்து நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வரணும். ப்ரௌன் கலரில் வெங்காயம் வரணும். நல்ல ஒரு மனம் வந்ததுக்கப்புறம் தக்காளியை கொண்டா நறுக்கி வச்சிருக்க தக்காளியை போடுறோம். தக்காளியை போட்டு நல்லா வணக்குறோம். நல்லா வணக்குறோம். நல்லா வணங்குது, வணங்கட்டும். போட்டு மீனை நல்லா கழுவிட்டோம். சரியா? மீன் பேர் என்ன பேர்? ஜிலேபி. நல்லா அலசுறோம். 4 பையனை நல்லா அலசி எடுத்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னு கேட்டால் கொஞ்சம் தயிர் விடுறோம். தயிர் விடணுமா? இப்போ என்ன பண்ணுறோம்னா தயிர் விடுறோம். மீன் ஃப்ரை ஆத்தை? மீன் குழம்புக்கு. குழம்புக்கு. அது தயிர் எதுக்கு விடுறோம்னா இந்த மீன் கரையாமல் இருக்கிறதுக்கு தயிர் விட்டுட்டோம். தயிர் விட்டதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை காணாமே எலுமிச்சம்பழம் போடுறோம். நல்லா வணங்கிடுச்சா? சாமிருக்குள்ள வேஸ்ட் எடுத்துருவா. ஆமாம், டக்குன்னு எடுத்துருவா. வதங்கணும். தக்காளி வதங்கணும்னா உப்பு போட்டோன்னா போடலையா? போடுறோம். நல்ல உப்பு போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் மிளகாத்தூள்